இந்த படி தையல் வந்து எதுக்கு போடுறது அப்படின்னா, அந்த ஃபில்ட் வந்து பட்டையாக நிற்கிறது கட்டி போடுறது. ஒரு ஃபில்ட்டாக வச்சுட்டு பட்டையாக மடித்து தைச்சி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோம்னா, படி தையல் போட்டோம்னா நல்லா படிஞ்சு அழகாக பட்டையாக வரும். அந்த ஹிப் பெல்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கைடை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி அடிக்கணும். இப்போ அடித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும். அந்த ஷேப்பு கிடைக்கும் இல்லையா நம்மளுக்கு, அந்த ஷேப்புக்காக ஒரு தையல் போடுறேன் நான். ஃபில்ட்டை வந்து எடுத்து ஒன்று ஒன்றா லைன் பண்ணி வச்சுட்டு நல்லா கிளாத்தை தள்ளி விட்டுட்டு நல்லா படிப்படியாக பட்டையாக எடுத்து போட்டு ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறம் 3 ஃபில்ட்டு அழகாக லைனை எடுத்து வச்சு 3 ஃபில்ட்டு வைக்கிறோம். திரும்ப ஊசியை நிறுத்திட்டு அந்த ஃபில்ட்டு நம்ம எந்த சைஸுக்கு வச்சோமோ அந்த சைஸுக்கு வச்சு அப்படியே அடிக்கணும். அடித்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக. இது சில சமயம் நம்ம அயன் பண்ணி கூட நம்ம அடிக்கலாம். அயன் பண்ணி அடித்தோன்னா இன்னும் நீட்னஸாக இருக்கும். இது குட்டி பாப்பான்றதுனால நான் அயன் பண்ணல. அப்படி அடிக்கிறதுக்கே எப்படி நம்மளுக்கு ஈஸியாக வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஊசியை நிறுத்தி அடிக்கணும். 3 ஃபில்ட்டுக்கு ஒரு வாட்டி நான் ஊசியை நிறுத்துகிறேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். ஒரு தையல் அடிச்சிட்டேன். இப்போ நான் இன்னொரு தையல் அடிக்க போகிறேன். அதுக்குள்ளே நூல் கட் ஆயிடுச்சு. நான் வந்து வீடியோவை ஸ்லோ பண்ணி தான் வச்சுருக்கேன். அழகாக பொறுமையாக வந்து பாவாடை சட்டை அழகாக அடிக்க கற்றுக்கலாம் நம்ம. அந்த 2 தையல் அடித்தோம்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அது மேலே ஃபில்ட்டாக இருக்குது, அதுலேயுமே நேராக தையல் அடித்தோம்னாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஜிக்ஸாக் மாதிரி நம்ம அடித்தோம்னாலும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சட்டை மேலே நிற்கும்போது பாவாடை கீழே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குமே. நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த பட்டையாக ஃபில்ட்டு வச்சு அழகாக அடிக்கிறேன். சுருக்கம் இல்லாமல் வரும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு தையல் வந்து ஹிப் பெல்ட்டில் இன்னொரு தையல் அடிக்கிறேன். இன்னொரு தையல் பக்கத்தில் ஒரு கைடளவு அடித்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு தையல் அடித்த உடனே அழகாயிடுச்சு. இப்போது அந்த ஷேப்லேருந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். சைடில் ஷேப்லேருந்து ஒரு 4 இன்ச்சு விட்டு ஜாயின் பண்ணுறேன். கீழே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்துச்சு அப்படின்னா இழுத்து பிடிச்சி அடிச்சிங்கன்னா 2 ஒரே ஈக்குவலாக வந்துடும்.